ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்பீக் இங்கிலீஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 50 பிகினிங் வேர்ட்ஸ், அதாவது ஆரம்ப வார்த்தைகள் தான் பார்க்க போகிறோம். இந்த வார்த்தைகள் தெரியாமல் இங்கிலீஷை கற்றுக்கவே முடியாதுங்க. ஸோ அதனால் என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நான் உங்களுக்கு ஈஸியாகவே சொல்லித்தர போகிறேன். எல்லா வார்த்தைகளையும் தமிழில் சொல்லி அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு சொல்லித்தர போகிறேன். இந்த மாதிரி டெய்லியும் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்பீக் இங்கிலீஷ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு வார்த்தை என்னென்னா அற்புதமான. அற்புதமான இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? எக்ஸைட்டிங். எக்ஸைட்டிங். நெக்ஸ்ட் ஒன். வெட்கமாக. வெட்கமாக இது எப்படி சொல்லலாம்? அஷேம்டு. அஷேம்டு. நெக்ஸ்ட் ஒன். வெளிநாடு. வெளிநாடு இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? அப்ராட். அப்ராட். நெக்ஸ்ட் ஒன். சதவீதம். சதவீதம் இது எப்படி சொல்லலாம்? பர்சன்டேஜ். பர்சன்டேஜ். நெக்ஸ்ட் ஒன். இருக்கலாம். வாய்ப்பு இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? லைக்லி. லைக்லி. நெக்ஸ்ட் ஒன். புகைப்படம். புகைப்படம் இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? இமேஜ். இமேஜ். நெக்ஸ்ட் ஒன். விளைவு. விளைவு இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? எஃபெக்ட். எஃபெக்ட். நெக்ஸ்ட் ஒன். குழந்தை. குழந்தை அப்படின்னா பேபி. பேபி. நெக்ஸ்ட் ஒன். அதிகாரப்பூர்வ. அதிகாரப்பூர்வ இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? அஃபிஷியல். அஃபிஷியல். நெக்ஸ்ட் ஒன். காதல். காதல் அப்படின்னா ரொமான்டிக் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன். ஆய்வகம். ஆய்வகம் இது எப்படி சொல்லலாம்? லேப். லேப். நெக்ஸ்ட் ஒன். தொழிற்சங்கம். ஒன்று கூடல் இதெல்லாம் எப்படி சொல்லலாம்னா? யூனியன். யூனியன். நெக்ஸ்ட் ஒன். வன்முறை. வன்முறை இது எப்படி சொல்லலாம்? வைலன்ஸ். வைலன்ஸ். நெக்ஸ்ட் ஒன். தொழில்நுட்பம். தொழில்நுட்பம் இது எப்படி சொல்லலாம்? டெக்னாலஜி. டெக்னாலஜி. நெக்ஸ்ட் ஒன். நூற்றாண்டு. நூற்றாண்டு அப்படின்னா செஞ்சுரி. செஞ்சுரி. நெக்ஸ்ட் ஒன். முன்னாள். முன்னாள் இது எப்படி சொல்லலாம்? ஃபார்மர். ஃபார்மர். நெக்ஸ்ட் ஒன். சபை. சபை இது எப்படி சொல்லலாம்? கவுன்சில். கவுன்சில். நெக்ஸ்ட் ஒன். பிரபலமானது. பிரபலமானது இது எப்படி சொல்லலாம்? பாப்புலர். பாப்புலர். நெக்ஸ்ட் ஒன். அறிக்கை. அறிக்கை இது எப்படி சொல்லலாம்? ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன். அதிசயம். அதிசயம் இது எப்படி சொல்லலாம்? மிராக்கல். மிராக்கல். நெக்ஸ்ட் ஒன். வெற்றி. வெற்றி அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல். சக்ஸஸ்ஃபுல். நெக்ஸ்ட் ஒன். மைய. மத்திய இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா? சென்ட்ரல். சென்ட்ரல். நெக்ஸ்ட் ஒன். குறிப்பாக. குறிப்பிட்ட இதெல்லாம் எப்படி சொல்லலாம்? பர்டிகுலர். பர்டிகுலர். நெக்ஸ்ட் ஒன். அழகான. வசீகரம் இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? சார்மிங். சார்மிங். நெக்ஸ்ட் ஒன். செயல்திறன் இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? பர்ஃபார்மன்ஸ். பர்ஃபார்மன்ஸ். நெக்ஸ்ட் ஒன். கோட்பாடு. கோட்பாடு இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? தியரி. தியரி. நெக்ஸ்ட் ஒன். அல்லாத. அல்லாத இது எப்படி சொல்லலாம்? நான். நான். நெக்ஸ்ட் ஒன். பத்திரிக்கை. இதழ் இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா? மேகசின். மேகசின். நெக்ஸ்ட் ஒன். முற்றம். முற்றம் இது எப்படி சொல்லலாம்? யார்ட். யார்ட். நெக்ஸ்ட் ஒன். நட்பு. நட்பு இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஃப்ரெண்ட்ஷிப். ஃப்ரெண்ட்ஷிப். நெக்ஸ்ட் ஒன். விடுமுறை. விடுமுறை இது எப்படி சொல்லலாம்? ஹாலிடேஸ். ஹாலிடேஸ். நெக்ஸ்ட் ஒன். சேகரிப்பு. திரட்டுதல் இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கலெக்ட். கலெக்ட். நெக்ஸ்ட் ஒன். அச்சுறுத்தல். அச்சுறுத்தல் இது எப்படி சொல்லலாம்? த்ரெட். த்ரெட். நெக்ஸ்ட் ஒன். கிடைக்கிறது. கிடைக்கிறது இது எப்படி சொல்லலாம்? அவைலபிள். அவைலபிள். நெக்ஸ்ட் ஒன். முயற்சி. முயற்சி இது எப்படி சொல்லலாம்? எஃபர்ட். எஃபர்ட். நெக்ஸ்ட் ஒன். பயந்தவர். பயந்தவர் இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஃப்ரெட்டன்ட். ஃப்ரெட்டன்ட். நெக்ஸ்ட் ஒன். தனி. தனி அப்படின்னா செப்ரேட். செப்ரேட். நெக்ஸ்ட் ஒன். பொருள். பொருள் அப்படின்னா மெட்டீரியல். மெட்டீரியல். நெக்ஸ்ட் ஒன். உணர்திறன். உணர்திறன் இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? சென்சிட்டிவ். சென்சிட்டிவ். நெக்ஸ்ட் ஒன். விற்பனை. விற்பனை இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? சேல். சேல். நெக்ஸ்ட் ஒன். வழங்குதல். வழங்கு இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ப்ரொவைட். ப்ரொவைட். நெக்ஸ்ட் ஒன். சூனியக்காரி. சூனியக்காரி இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா? விச். விச். நெக்ஸ்ட் ஒன். பங்கு. நாடக பாத்திரம் இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ரோல். ரோல்.
நெக்ஸ்ட் ஒன். அதிகாரம் அதிகாரம் அப்படின்னா அத்தாரிட்டி அத்தாரிட்டி. நெக்ஸ்ட் ஒன். தொலையளவு இது எப்படி சொல்லுவாங்கன்னா மைல் மைல். நெக்ஸ்ட் ஒன். இதனால் இவ்வாறு இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா தஸ் தஸ். நெக்ஸ்ட் ஒன். தொடர்கள் தொடர்கள் இது எப்படி சொல்லலாம் சீரியஸ் சீரியஸ். நெக்ஸ்ட் ஒன். கால கால இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் டேர்ம் டேர்ம். நெக்ஸ்ட் ஒன். இருந்தாலும் இருந்தாலும் இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் டெசிபேட் டெசிபைட். நெக்ஸ்ட் ஒன். உடல் உடல் அப்படின்னா ஃபிசிக்கல் ஃபிசிக்கல். நெக்ஸ்ட் ஒன். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க் இருக்குது. நகர்ப்புற நகர்ப்புற இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு நீங்கள் தாங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லணும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்பீக் இங்கிலீஷ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.